This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லெமன் ஜூஸ் செய்வது எப்படி? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 4 எலுமிச்சைக்காய் எடுத்துக்கிறோம். பாருங்கள், 4 கை எடுத்துருக்கோம். இது என்ன பண்ணுறோம்னா வச்சு இப்படி தேய்க்கணும். தேய்ச்சோம்னா உள்ளே இருக்கிற சாரெலாம் அப்படியே கூலிங் ஆகும். இப்படி வச்சு தேய்க்கணும். இப்படி தேய்ச்சிங்கன்னா உள்ள சாறு நல்லா வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், காயின்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இதனால நம்ம தேய்ச்சதுனால காயினில் ஜாறு வரும். இப்போ பாருங்கள், சாறு வரும். பாருங்கள், பாருங்கள் எப்படி சாறு வருது பாருங்கள். இதெல்லாம் கொட்டையில் எடுத்துடணும். சரிங்களா? கொட்டையை எடுத்துடணும். ஒவ்வொன்றா புளிஞ்சு விடணும். அந்த தொல்லிலாம் போடக்கூடாது உள்ள. பாருங்கள், இப்போ பாருங்கள் புளிஞ்சு விட்டோம். இப்போ தேவையான அளவு 2 எலுமிச்சைக்காய் உண்டான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஏன்னா அதிகம் போனால் புளிப்பு தெரியாது. சரிங்களா? இப்போ ஊற்றிக்கிட்டோமா, அது இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக தூள் உப்பு கொஞ்சம் போடுறோம். லைட்டாக அந்த உப்பு கொஞ்சம் போட்டால் அந்த அயோடின்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. பாருங்க, கொஞ்சமாக தான் போடுறோம் உப்பு. பார்த்தீங்களா? உப்பு போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை கொஞ்சமாக 2 எலுமிச்சை தளவு தேவையான. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அடுத்தது கொஞ்சமாக போட்டிருக்கோம். அஸ்கா சர்க்கரை போட்டிருக்கோம். ஒரு கலக்கிறோம். இப்போ பாருங்கள், ஐஸ் கட்டி தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். போட்டுக்கிட்டோமா? இது போட்டுக்கிட்டோம். அடுத்தது ஒரு ஆத்திரம். ஆற்றிட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணால் கூட இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு வெய்ய காலத்து குடிச்சாலும் இருக்குது. இப்போ வச்சு குடித்தாலுமே உடம்புக்கு ஜீரணம் வர்றது நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சுவையான எலுமிச்சைப்பழ ஜூஸ் ரெடி.